Dear students, good morning. இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து 1.6 எக்ஸசைஸ்ல தேர்ட் சம்ல இருந்து பார்க்க போறோம். சரிதானா? இதுதான் நமக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ். இந்த சம்மோட இந்த யூனிட் முடியுது. இதுக்கப்புறம் நமக்கு ஒன் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நீ வந்து என்ன செய்யணும், வீட்டிலேயே வச்சு ஒரு சின்ன ஸ்மால் டெஸ்ட் சார் உனக்கு கொடுப்பேன். அதை நீ வீட்டில் வச்சு செஞ்சு உண்மையாக எழுதி நீ சாருக்கு அனுப்பி வைக்கணும். இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். வெரிஃபை A யூனியன் N of A யூனியன் B யூனியன் C is equal to N of A plus N of B plus N of C minus N of A intersection B minus N of B intersection C minus N of A intersection C plus N of A intersection B intersection C. அப்போ இது கொஞ்சம் பெரிய சம்மு. நமக்கு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? N of A, N of B, N of C, N of A intersection B, N of B intersection C, C A intersection C, N of A intersection B intersection C கண்டுபிடிக்கணும். LHS equal to RHS னு நம்ம என்ன செய்யணும்? ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த இதான் A, இது B, இது C. முதல்ல A யூனியன் ஃபர்ஸ்ட் சம்க்கு ஆன்சர் பார்ப்போம். சொல்யூஷன் A யூனியன் B யூனியன் C கண்டுபிடிங்க. A யூனியன் B யூனியன் C னா மூணு செட்டையும் சேர்த்து எழுதும். அப்ப பாருங்க A B C D E F G எதுலயாவது இருக்கான்னு பாருங்க. இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல. ஹைட்ஸ் அதாவது A B C D E F ஹைட்ஸ் கரெக்ட் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் அதாவது N of A யூனியன் B யூனியன் C is equal to இதுல எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ அப்போ நம்பர் ஆஃப் A யூனியன் B யூனியன் C equal to 7. இதான் நமக்கு LHS. This take us number 1. அடுத்து N of A, A ல உள்ள Aங்கிற செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 5 and 5 எலிமெண்ட்ஸ். N of B, B ல பாருங்க 1 2 3 4. N of C பாருங்க 1 2 3 4. இப்போ வேற என்னலாம் கண்டுபிடிக்கணும்? A intersection B, B intersection C, A intersection C, அப்புறம் A intersection B intersection C கண்டுபிடிக்கணும். முதல்ல A intersection B. A க்கும் B க்கும் காமனா உள்ளத பாருங்க. A க்கும் B க்கும் எதெல்லாம் காமனா இருக்கு? A இல்ல, C இருக்கு, E இருக்கு, F இருக்கு. அப்போ CEF. அடுத்தது B intersection C. B க்கு C க்கு எதெல்லாம் காமனா இருக்கு பாருங்க. C, அப்புறம் D இங்க இருக்கா? இங்க இருக்கானா? இங்க இல்ல. E இங்க இருக்கு ஆனா இங்க இல்ல. F ரெண்டுலயுமே இருக்கு. அடுத்து A intersection C. A இந்த இருக்கு, C இங்க இருக்கு. சோ ரெண்டுக்கும் காமனா உள்ள எலிமெண்ட் A, C, E இருக்கா? இல்ல, F. ஓகே. அடுத்தது A intersection B intersection C. மூணுலயுமே இருக்கிறது இதெல்லாம் பாருங்க. A இதுல இல்ல, அப்ப இதுல இருக்கு. C பாருங்க, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு. So C. அப்புறம் E பாருங்க, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இல்ல. F இதுல இருக்கு, இதுலயும் இருக்கு, இந்த செட்லயும் இருக்கு. So C யும் F உம் தான் Aங்கிற செட்லயும் Bங்கிற செட்லயும் Cங்கிற செட்லயும் இருக்கு. இப்போ N of A intersection B. Number of elements 3. N of B intersection C. Number of elements 2. அப்புறம் N of A intersection C, number of elements 3.
அப்புறம் n of a intersection b intersection c இது எவ்வளவு 2. இப்போ RHS கண்டுபிடிக்க போறோம். RHS என்ன? n of a plus n of b minus plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. இப்போ பாருங்க n of a எவ்வளவு? n of a நம்ம மேல கண்டுபிடிச்சோம் 5 plus n of b 4 n of c அதுவும் 4 n of a intersection b minus 3 இது minus 2 இது எவ்வளவு? minus 3 இங்க n of a intersection b plus 2. இப்போ பிளஸ்ல உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 plus 4 9 9 plus 4 13 13 plus 2 15 equal to 15 minus இது பாருங்க 3 5 8. So அப்ப 15 ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு? 7 is called as number 2. அப்போ ஒன்னாவது நமக்கு 7 வந்திருக்கு, ரெண்டாவது 7 வந்திருக்கு. So 1 equal to 2. So LHS equal to RHS. அப்போ நமக்கு n of a union b union c அது LHS, n of a plus n of p plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c ங்கிறது RHS. ஸோ ரெண்டுக்கும் நமக்கு சேமா ஆன்சர் வந்ததுனால hence verified. வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, hence verified. சரிதானா? ஸோ இது தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட். தேர்ட் சம்ல செகண்ட் பார்ட் நமக்கு நம்பர் வச்சு வந்திருக்கு. அது ஈஸியாக தான் இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது பார்ட் 2 பாருங்க. A 1 3 5 B 2 3 5 6 C வந்து 1 5 6 7 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS கண்டுபிடிப்போம். LHS A யூனியன் B யூனியன் C. அப்போ 1 2 3 5 6 7 1 2 3 5 6 7. So அப்ப number of A union B union C எவ்வளவு? 1 2 3 4 5 6 மொத்தம் 6 elements இருக்கு. 1 2 3 4 5 6 elements. So இத ஒண்ணுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ RHS கண்டுபிடிக்க போறோம். n of A எத்தனை? 1 2 3. n of B 4. n of C யும் 4. இங்கேயும் 4 elements இருக்கு, இங்கேயும் 4 elements இருக்கு. அப்புறம் நமக்கு தேவையான A intersection B கண்டுபிடிக்கும். A intersection B A க்கும் B க்கும் எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாரு. 1 இல்ல, 3 இருக்கு, 5 இருக்கு. So 3, 5. அப்புறம் B intersection C பாரு. B க்கும் C க்கும் எதெல்லாம் காமனா இருக்குன்னு பாரு. 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 5 இருக்கு, 6 இருக்கு. So 5, 6. அப்புறம் A intersection C. A intersection C பாருங்க. 1 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 3 இங்க இருக்கு, இங்க இல்ல. 5 இங்க இருக்கு, இங்க இருக்கு. So 1, 5. அப்புறம் A intersection B intersection C. மூணுக்கும் காமனா உள்ளது 1 இங்க இல்ல, அங்க இல்ல. 3 இங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க இருக்கா 3, இங்க இல்ல. சோ அப்ப எழுத முடியாது. 5 பாருங்க, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப ஒரே ஒரு எலிமெண்ட் தான் மூணு செட்லயுமே இருக்கு. சோ அப்ப A intersection B intersection C equal to 5. இப்ப பாருங்க n of A intersection B நமக்கு எவ்வளவு? 2. n of B intersection C யும் 2 தான். n of A intersection C நமக்கு அதுவும் 2 தான்.
அப்புறம் n of a intersection b intersection c எவ்வளவு அது 1. இப்போ நம்ம RHS எழுத போறோம். RHS equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c. c equal n of a ங்கிறது நமக்கு 3, இது 4, அதுவும் 4 minus n of a intersection b 2 minus 2, அதுவும் minus 2, இது plus 1. இப்போ plus ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. இது 7, 7 plus 4 11, 11 plus 1 12. சரிங்களா? இப்போ minus 3 ஆட் பண்ணீங்கன்னா minus 6. So 12 minus 6 எவ்வளவு 6 equal to 2. அப்போ 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, சேமா இருக்கு. இங்கேயும் 6 வந்திருக்கு, இங்கேயும் 6 வந்திருக்கு. So therefore LHS equal to RHS. அப்போ நமக்கு வெரிஃபை பண்ண சொன்னது கரெக்டா நமக்கு என்ன செஞ்சிட்டு வெரிஃபை ஆயிட்டு. So hence verified னு hence verified. So நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தேர்ட் சம்ல 2 பார்ட் இருக்கு. சார் உங்களுக்கு 2 பார்ட்டுமே செஞ்சு கொடுத்துருக்கேன். நீ இதை இன்னொரு தடவை செய்து பாரு. ஸோ இதே மாடலில் இருக்க எக்ஸாம்பிள் சமயம் செய்து பாரு. அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் பாருங்க. In a class, all students take part in either music or drama or both. அதாவது ஒரு கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்ல சிலர் மியூசிக்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, சிலர் டிராமால இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, சிலர் ரெண்டுலையுமே போத் டேக் பார்ட், அதுல அவங்களுடைய பார்ட் இருக்கு. ஸோ 25 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக். 25 ஸ்டூடெண்ட்ஸ் மியூசிக்ல அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் டிராமா. 30 ஸ்டூடெண்ட்ஸ் டிராமால அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்க. and 8 students take part in both. ரெண்டுலயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மியூசிக் அண்ட் டிராமா, in both music and drama. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், find number 1 the number of students who take part in only music. மியூசிக்ல மட்டும் அங்கம் வகிக்கிற மாணவர்களுடைய நம்பர் எத்தனை? the number of students who take part in only drama. டிராமால மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? the total number of students in the class. கிளாஸ்ல இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரு? சோ நம்ம என்ன பண்றோம், சொல்யூஷன். let the number of students take part in music is m. மியூசிக்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் m நம்ம மியூசிக் வச்சுக்கிறோம். அடுத்தது let the number of students take part in drama. drama ஃபர்ஸ்ட் லெட்டர் d, அத d னு வச்சுக்கிறோம். இது சோ இப்போ ரெண்டு செட்டா நம்ம எடுத்துடுறோம். வென் டயகிராம் வச்சு இத ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இது 25, இது 30. மியூசிக்ல இன்ட்ரஸ்டடா அல்லது பார்ட்டிசிபேட் பண்ற மாணவர்கள் 25, டிராமால 30. So 8 students ரெண்டு இதுலயுமே சேர்ந்து இருக்காங்க. So 8. இப்ப நல்லா கவனிங்க, இந்த 8 இந்த 25ல சப்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த 8 இந்த 30லயும் சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 25 minus 8 equal to 17. சரிதானா? அதே மாதிரி இந்த 8 இந்த 30ல சப்ட்ராக்ட் பண்ணும். So equal to 22. சரிதானா? So இது இந்த 8ங்கிறது both. So இத சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு only music கிடைக்கும். நம்ம இந்த 8 இந்த 30ல சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு only drama கிடைக்கும். சரிதானா? So இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிற क्वेश्चनக்கு ஆன்சர், the number of students who take part in only drama. அத ஃபுல்லா நீ எழுதிக்கோ. drama
சாரி ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் is equal to ஃபுல்லா நீ எழுதிக்கணும் number of students who part in only music equal to 17 சரியா அடுத்து பாருங்க the number of students who take part in only drama so நீ இந்த லைனை ஃபுல்லா எழுதி drama அது 22 drama எத்தனை பேர் 22 மூணாவது then total number of students in the class the class ல உள்ள total number of students total number of students so என்ன பண்ணா 17 plus 8 plus 22 மூணையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 30 plus 17 47 ஸோ நமக்கு அந்த கிளாஸ்ல உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் 47 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்ல இருக்கலாம் இப்போ இந்த சம் ஈஸி சம் தான் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா கவனிச்சுக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who take part in only music அதாவது இந்த 25ல வந்து டிராமாவும் கலந்துருக்கலாம் ஒன்லி மியூசிக்னா இந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் டிராமாலையும் இருப்பாங்க அதே மாதிரி மியூசிக்லையும் இருப்பாங்க அதனால இந்த 8 இதுல நீ சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க அப்பதான் ஒன்லி மியூசிக் கிடைக்கும் அதே மாதிரி இந்த 8 ஸ்டூடெண்ட்ஸ் டிராமாலையும் இருக்காங்க அதனால இந்த 30ல இருந்து இந்த 8 சப்ட்ராக்ட் பண்ணினா உனக்கு 22 கிடைச்சது ஸோ அப்போ ஒன்லி மியூசிக் 17 ஒன்லி டிராமா 22 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா இது 17 ஸ்டூடெண்ட்ஸ் மியூசிக்ல இருக்காங்க 22 ஸ்டூடெண்ட்ஸ் டிராமால இருக்காங்க 8 ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலயும் இருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த 18 போட்டுருங்க ஸோ இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 47 வருது அதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸோ ஃபோர்த் சம் ஈஸின்னு நினைக்கிறேன் அடுத்த சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்க ஃபிஃப்த் சம் in a party of 45 people ஒரு பார்ட்டில 45 peoples அங்க வர்றாங்க each one likes tea or coffee சிலர் டீ விரும்புறாங்க சிலர் காஃபி விரும்புறாங்க or both சிலர் ரெண்டையுமே விரும்புறாங்க 35 people like tea 35 பேர் டீ லைக் பண்றாங்க and 20 people like coffee find the number of people who like both tea and coffee அது கண்டுபிடிக்கணும் do not like tea டீயை விரும்பாதவங்க do not like coffee இப்போ பாருங்க 45ங்கிறது நமக்கு டோட்டல் 45 ஃபர்ஸ்ட் வந்து டீ அது 35 காஃபி நமக்கு 20 ரெண்டும் சேர்ந்தது நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும் ஸோ என்ன பண்ணுங்க இந்த எக்ஸை இதுல சப்ட்ராக்ட் பண்ணுங்க -x இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 35 - x + x + 20 - x இது மூணும் சேர்ந்தது தான் டோட்டலா பார்ட்டில பங்கு பெற்றவங்க உடைய எண்ணிக்கை சோ அது நமக்கு கொடுத்திருக்காங்க given சோ அது வந்து 45 சோ இப்போ பாருங்க 45 - x சோ -x + x நமக்கு கேன்சல் ஆயிரும் இது 35 and 20 ஆட் பண்ணினா உங்களுக்கு எவ்வளவு 55 - x = 45 இப்போ என்ன பண்ணுங்க இந்த 45 இந்த பக்கமும் -x அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா x is equal to 55 minus 45 equal to 10 அப்ப இந்த x equal to உங்களுக்கு என்ன வந்திருக்கு 10 னு வந்திருக்கு இப்போ இந்த 10 ஐ 35 ல சப்ட்ராக்ட் பண்ணுங்க இது 25 அதே மாதிரி 20 ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இது 10 இப்போ அவங்க கேக்குற क्वेश्चंसக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் நம்பர் 1 like both tea and coffee tea and coffee both ரெண்டையுமே விரும்புறவங்க எத்தனை பேரு அதான் நம்ம கண்டுபிடிச்சு 10 நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க இந்த இத ஃபுல்லா எழுதி அதுக்கு அப்புறம் நம்பர் 2 அடுத்து do not like tea டீயை விரும்பாதவங்க
டீயே விரும்பாதவங்க அப்ப எதை விரும்புறவங்க? காஃபியை விரும்புறவங்க. அது எத்தனை பேரு? 10 பேரு. Do not like tea. Do not like tea னா டீயை விரும்பாதவங்க. டீயை விரும்பாதவங்க எதை விரும்புவாங்க? காஃபி. ஸோ அது 10 பேர். மூணாவது do not like coffee. காஃபியை விரும்பாதவங்க அப்ப எதை விரும்புவாங்க? டீயை விரும்புவாங்க. அது எத்தனை? 25. சரிதானா? ஸோ போத் ரெண்டையும் விரும்புகிறவங்க 10, டீயை விரும்பாதவங்கன்னா காஃபியை விரும்புறவங்க 10. do not like coffee, காஃபியை விரும்பலன்னா எதை விரும்புவாங்க? டீயை விரும்புவாங்க. அது 25. ஸோ இப்போ நம்ம 5th சம் முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம 6th சம்ல இருந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நடத்தின சம்ஸை ஒரு தடவை நீ எழுதி பார்க்கணும். இதுல இருந்து சார் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அந்த ஹோம்ஒர்க் சம்ம செய்து சாருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கணும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம்.